தோனியை விளையாட வைக்கிறதுக்குனே ஒரு ரூல் வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கேனால தான் சென்னை வந்து ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு அளவில் கொண்டு போய் சேர்த்தது வந்து தோனின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் யார் ஃபேன் கேட்டோம்னா ஆர்சிபி ஃபேன்னு நம்ம பிரதீப் சொல்கிறாப்புல. தோனி விளையாடினா தான் ஐபிஎல்லே ஓடும், அதுக்கு அவங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ் அது. ஜஸ்ட்டு வந்து 2-3 பால்ஸ் ஆடினாவே போதும், உங்களுக்கு வந்து மெகா செலிப்ரேஷன் நடக்கும். இன்னொன்று இந்த ஐபிஎல்ல முக்கியம் நம்ம பேச வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். ஐபிஎல் 2025 ஐபிஎல்னாலே வந்து கொண்டாட்டம், ஒரு கிரிக்கெட்டோட ஒரு உச்சம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டெஸ்ட் கிரிக்கெட் ஆகட்டும் சரி, T20 ஆகட்டும் சரி, ஓடி ஆகட்டும் சரி, அதெல்லாம் அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல். பட் கண்டிப்பாக ஐபிஎல் தான் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட்டில். அது வந்து இப்போ 2025 வருது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து தலை தோனி வந்து இந்த வருஷமும் ஆடுறாரு. ஸோ ஏற்கனவே ஒரு 4-5 வருஷமாக அது கடைசி ஐபிஎல் இருக்குமோ அப்படின்னு வெளியில் ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டே இருந்துச்சு. இந்த வருஷமும் அதே ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னால் எவ்வளோ நாள் ஆட முடியுமோ அவ்வளோ நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அவர் ஒரு டிஷர்ட்டில் வந்து ஒரு சைனீஸ் கோடு வச்சு போட்டிருந்தார். அதில் வந்து 1 லாஸ்ட் டைம்னு எழுதியிருக்கதா வந்து ஒரு இஷ்யூ போச்சு. 1 லாஸ்ட் டைமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கண்டிப்பாக வந்து இன்னுமே நல்ல ஃபிட்டாக இருக்கார், அவர் ஆடுவார். தோனி ஏன் அப்படின்னா ஐபிஎல்லுடைய ஹீரோ. இதுவரை அந்த சீசன் ஃபுல்லாக ஹீரோவாக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தோனி தான். 2024 பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே தவிர அதர் ஹோம் கிரவுண்டில் விளையாண்டா கூட அங்கேயும் யார் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தோனி தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கேகேஆர் பெரிய ஈடன் கார்டன், அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரே எல்லோ விஷம் பறந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியும். மும்பை இண்டியன்ஸ் கிரவுண்டு வேங்கடையில் மட்டும்தான் அந்த ப்ளூவும் எல்லோவும் ஈக்குவலாக இருந்துச்சு போன தடவை. மற்ற எல்லா கிரவுண்ட்லேயும் நம்ம வந்து அவங்க ஒரு 2 ஸ்டாண்டில் வந்து ப்ளூ தான் போடணும்னு ரூல் போட்டாங்க. பார்த்தீங்களா, அதனால தான் அது உண்மையாக எனக்கு தெரியல பாருங்கள். அந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மும்பை வந்து ஆஃப் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சென்னையை வந்து எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் தான், நம்ம அரசியலும் எப்போவுமே ஃபேமஸ் தான். படித்தவங்க எல்லாம் வந்து அப்படி இருக்கும், சினிமாவிலையும் சரி எல்லாத்துலேயுமே ஃபேமஸ். ஆனால் அதையும் தாண்டி வந்து உலக அளவில் வந்து கொண்டு போய் சேர்த்தது வந்து சிஎஸ்கேனால தான் சென்னை வந்து ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு அளவில் கொண்டு போய் சேர்த்தது வந்து தோனின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் வந்து இந்த மண்ணின் மைந்தர்தான் நான் சொல்லுவேன். அதனால் வந்து தோனி இந்த விஷயம் போகக்கூடாது, மென்டராக இருக்கணும். உங்களுக்கு தான் இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்குது. ஒன்லி ஜஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து கைட் பண்ணி மென்டராக இருந்து எல்லாத்தையும் கைட் பண்ணாவே போதும். ரெண்டாவது வந்து கேப்டன்ஷிப் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிச்சு. ருத்ராஜ் கேக்வாட் வந்து அந்த ரோலை எடுத்துகிட்டு நல்லாவே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு பிளேயர்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு பண்ணிகிட்ருக்காரு. இடையில கூட ருத்ராஜும் ஒய்ஃபும் வந்து எனக்கு வந்து என்னை கங்க்ராட்ஸ் பண்ண அப்படிங்க ஏன்னொன்று நான் சிஎஸ்கேயில் சேர்ந்துட்டேன், கேப்டன் ஆகிட்டேன், எனக்கு கங்க்ராட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் பண்ணதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அந்தளவுக்கு வந்து சிஎஸ்கே வந்து அந்தளவுக்கு இம்பேக்டாக இருக்கும். ஒரு மும்பை இண்டியன்ஸ் ஃபேன்ஸ் கூட சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுற ரேஞ்சில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் நம்ம சும்மா சொல்லக்கூடாது, மும்பை இண்டியன்ஸோட ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தியாகவே இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து ஆர்சிபியுடைய ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்து இந்த ட்ராகன் படத்தில் கூட நீங்கள் யார் ஃபேன் கேட்டோம்னா ஆர்சிபி ஃபேன்னு நம்ம பிரதீப் சொல்கிறாப்புல. ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தோக்குறவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தோக்குறவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒட்டு மொத்தத்தில் வந்து இந்த 2025 ஐபிஎல் வந்து பெரிய ஈகோ கிளாஷான ஐபிஎல்லாக மாறப்போகுது. நான் நினைக்கிறேன் பயங்கர சண்டை கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த கப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கங்கே வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டோனி, இங்கே பார்த்தீங்கன்னா ரஹானேக்கும் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஏன்னா அவரை வந்து கேகேஆர்லேருந்து வெளியே போனதுனால இந்த மாதிரி நிறைய ஈகோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே மாதிரி மென்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர், இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வந்து இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ட்ராமட்டிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாதாரண ஒருத்தர் வந்து ஜெயிச்சிட முடியாது, எவ்வளோ பெரிய டீமாக இருந்தாலும் சாதாரண ஜெயிச்சிட முடியாது. இன்னொன்று இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தோனியை விளையாட வைக்கிறதுக்குனே ஒரு ரூல் வந்து திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து தோனி மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து கண்டிப்பாக உள்ள ஆக்ஷனில் போனாலாம் அவருக்கு பெருசு எங்கேயோ பெரிய லெவலில் போயிடும். கண்டிப்பாக சிஎஸ்கேல வச்சுருக்க முடியாது. 4 crores அந்த ஒரு கேப்பை கொண்டு வந்து அன்கேப் பிளேயர்ஸுங்கிற ஒரு ரூலை வந்து திரும்ப வந்து பிசிஐ கொண்டதுக்கு மெயின் ரீசனே வந்து தோனி விளையாடுறது தான். இது தோனி விளையாடுறது வந்து சிஎஸ்ஐக்காக மாத்திரம் இல்லை, தோனி விளையாடினா தான் ஐபிஎல்லே ஓடும், அதுக்கு அவங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ் அது பிஸ்னஸ் ஐபிஎல்லே ஓடணும்னா தோனி இந்த டோனி வச்சு தான் பிஸ்னஸே போயிட்டு இருக்குது. ஏன்னா சில இதெல்லாம் வந்து டோனியில் என்னத்தரா போடணும்னா டோனி இருக்கா பார்க்க போகணும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து 2-3 பால்ஸ் ஆடினாவே போதும், உங்களுக்கு வந்து மெகா செலிப்ரேஷன் நடக்கும். அதில் வந்து பிஸ்னஸ் இருக்குது, அதுதான் மெயினாக இருக்கும். நீங்கள் ரூல் மாத்திரம் ஒன்றுமே இல்லை, பிஸ்னஸ் ஒட்டு மொத்தமாக
இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலை விட தாண்டி பிசிசிஐடைய இன்கம் வந்து சோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பாடுறது காரணம்னா ஐபிஎல்ல வந்து பாப்புலர் ஆக்டர் வந்து நம்ம டோனின்னு தான் சொல்லலாம். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இந்த ஐபிஎல்ல கண்டிப்பாக இருக்குது. போன ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஸ்டேடியம்லாம் எல்லோவோ தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க சீட்டெல்லாம் அவங்க கலரை வந்து அடிச்சு கூட ஆரம்பித்தாங்க. அட்லீஸ்ட் சீட்டாவது எங்கள் கலர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் மேட்ச் நடக்கும் போது இன்னொன்று இந்த ஐபிஎல்லில் முக்கியம் நம்ம பேச வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 11th ஓவரில் வந்து பால் வந்து சேஞ்ச் பண்ணணுன்னா கேப்டன் கேட்டால் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாகணும். ஏன்னா வெட் பாலில் வந்து போலர்ஸால் போட முடியல அப்படின்னு ஒரு பெரிய ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரை பால் வரும்போது நம்பர் 1 வந்து அது வந்து பெருசாக அட்வான்டேஜ் ஆகிறது யாருக்குன்னா அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு தான். பாலை கிரிப் பண்ணி அவங்களால அந்த 11th to 13th 14th ஓவர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பின்னர்ஸால் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா ஒரு இம்பேக்ட் கொடுக்க முடியும். அதுல ரொம்ப முக்கியமாக அதில் அட்வான்டேஜாக போகிற டீம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஏன்னா 3 ஸ்பின்னர் குவாலிட்டி ஸ்பின்னர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கேகேஆரில் வந்து 2 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. மற்ற டீம்ஸும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல. பட் இந்த 2 டீமில் வந்து ஸ்பின் டாமினண்ட்டான டீம்ஸ் இந்த 2 டீமும். ஸோ அந்த ரூல் வந்து இந்த 2 டீமுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடியும் இன் ஜென்ரல் போலர்ஸ்க்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்க வெட் பாலில் வந்து இவன் ஃபாஸ்ட் போலர்ஸால் கிரிப் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டம் தான். போன தடவை வந்து சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போகாத காரணமே இந்த ட்ரை பால்னால தான் போகல. ஏன்னா தோனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவரில் 17 ரன்ஸ் ரிக்வயர்ட் டு குவாலிஃபைல ஃபஸ்ட்டு பால் அவர் ஏன்பா 6 அடிக்கிறான்னா 6 கொஞ்சம் உள்ளே அடிக்க வேண்டியது தானே, அடித்து கிரவுண்ட் விட்டு அடிச்சிட்டார் பால் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ட்ரைக்கான பாலை கொடுத்துட்டாங்க. ஸோ போலரால் கொஞ்சம் கரெக்டாக போட முடிஞ்சது. அப்புறம் தோனி அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்டியூவாக வந்து பேட்ஸ்மேனுக்கு ஒரு அட்வான்டேஜ் வர்றது வந்து இந்த ரூல் கொஞ்சம் தடுக்கும். ஸோ இந்த ரூல் உண்மையிலே வரவேற்கப்படுற ரூல் தான். இன்னொன்று பிசிஐசிஐ வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான போர்டாக இருக்குது. கல்லி கிரிக்கெட் மாதிரி அவங்க நினச்சபடி ரூல்ஸு எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணுமா ஸ்ட்ராட்டஜிக் டைம் பிரேக் ஒரு 2 கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுறாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களா இம்பாக்ட் பிளேயர் கொண்டா அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் அவங்க நினச்ச மாதிரி ஐபிஎலுக்கு மாத்திரம் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபேன்ஸுக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதுமாதிரி எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு எல்லாமே கிடைக்குது. ஸோ ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரவேற்கிற மாதிரி ரூல்ஸாக தான் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் ரூல் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன ப்ரோ? மெயின் மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐபிஎல் வந்து ஹிட் ஆனது காரணமே சிக்ஸஸ்னால தான் சொல்ல முடியும். ஏன்னா மக்கள் வந்து அதை தான் ரசிக்கிறாங்க. நீங்கள் எத்தனை போல்டு எடுத்தால் கூட அவன் வந்து ஒரு இதாக இருக்காது. ஆனால் அந்த ரன் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் கேமாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஹாட்ஸ்டார்லேயே பார்க்கும்போது இப்போ ஜியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 36.2 crores அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த வியூஸு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் கேமில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 8 crores 7 crores 3 crores தான் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா லோ ஸ்கோரிங் கேமை யாருமே விரும்பலை. அடி கடப்பாறை பேட்டிங்கை வச்சு சுற்றணும். 4 பாலுக்கு 15 ரன்னு, 12 பாலுக்கு 50 ரன்னு, 18 பாலுக்கு 75 ரன்னு, 30 பாலுக்கு 100 ரன் அடிக்கிற பிளேயர் தான் விரும்புகிறாங்க. அதுக்காண்டி கோடியாக கொட்டெடுத்தாங்க. பெரிய பவுலருக்கு வந்து நம்ம காசு கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரேர். இந்த ஸ்டார்க்கு இவங்களாம் பண்ணோம். ஏன்னா அவங்களாம் இன்ஜுரி ஆகி போயிடுவாங்க வெளியே. ஆனால் பேட்ஸ்மேன் இன்ஜுரி ஆகி போகிறத வந்து ரொம்ப ரேர் பீஸ் தான் சொல்லணும். யார் இன்ஜூரி ஆகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவுலராக தான் இருக்கும். ஒரு நம்ம பேட் கம்மின்ஸாக இருக்கட்டும், மிச்சல் ஸ்டார்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கேசல்வுட்டாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட இருந்துட்டு ஒரு மேட்சுமே ஆடாமல் போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அப்போ அவங்களுக்கு போய் காசு கொடுத்து எடுக்கிறத விட பேசிலேயே என்ன சொல்கிறதுன்னா ஹை ஸ்கோரிங் வேணுவாக தான் இருக்கும். நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சாக தான் அவங்க வந்து செட் பண்ணியே வச்சுருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் கூட கை கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். எப்படி நம்ம 220 வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து எல்லா பாலையுமே சுற்றி பாலையும் தான் இது பண்ணலாம். ஒரு 150 km/h போடுற ஒரு பவுலரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். அது காரணம் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒருத்தன் வந்து இப்போ மயங்க் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா 152 போடுறான் அப்படின்னா இவனுடைய பாலை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா இவன் வந்து தான் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரன் மெஷின் இருக்குது. அந்த மெஷினில் வந்து ஸ்பீட் செட் பண்ணி போட்டு எல்லாமே பழகிடுறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் பிகினராக வரும்போது வேணால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் இருக்குது. விக்கெட் விழுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா விக்கெட்டே விழுறதில்லை. என்ன காரணம் கேட்டோன்னா இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. 150 வச்சு அந்த மிஷினில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணிடுறாங்க. நம்ம அப்படி 150 பவுலர்ஸுக்கு பூரா விக்கெட் விழுறதுன்னா இந்தியாவில் தான் டாப்பாக இருக்காங்க. உமர் மாலிக் உட்காந்துருக்காரு. ஜம்மு காஷ்மீருடைய
ஃபாஸ்ட் பவுலர் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ரொம்ப வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதில் நீங்கள் வந்து 150 km/h போடும்போது நீங்கள் வந்து அவுட் ஸ்விங்கு இன்ஸ்விங்கு வந்து அவ்வளோவா பண்ண முடியாது. நம்ம நினச்ச நேரத்தில் வந்து நினச்ச இடத்துல வந்து பிச் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் அந்த ஸ்பீடையே மட்டுமே நம்பினோம்னா நம்ம இந்தியாவை அடிச்சுக்க ஆகல. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அக்யூரசி அந்த அக்யூரசி வந்து கிடைக்காது மேக்ஸிமம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பிளேயர் கூட 150 km/h ஈஸியாக அடிச்சுட்டு போகிறாங்க. வச்சாவே சிக்ஸு. நீங்கள் போய் எக்கனாமி பாருங்கள், ரொம்ப புவராக இருக்கும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் போடுறவங்களுக்கு. ஏன்னா மிஷின் வச்சுட்டு எல்லாருமே ட்ரைன் அப் பண்ணிடுறானுங்க, அதனால இருந்துச்சு. ஸோ அதையும் தாண்டி பிசிசியோட ரூல் என்ன அப்படின்னா ஐபிஎல்லுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 240 போகிறாங்களா, 260 போகிறாங்களா, 270 போகிறாங்களா, அதையும் தாண்டி 300 போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு எஸ்ஆர்ஹெச் தான். இந்த வருஷமும் அவங்க வந்து நம்மளை வந்து மிரட்டாமல் விட மாட்டாங்க. எல்லா டீமுக்கும் ஒரே ஒன்று சொல்கிறேன், எஸ்ஆர்ஹெச்கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராகவே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அபிஷேக் சர்மா அவன்லாம் வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரில, அந்தளவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு அபிஷேக் சர்மா பற்றி ஒரு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் டீமில் அவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு பெருசாக கிடைக்கல. ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம வந்து அவனை பார்த்து அப்படி பயப்படுறோம் ஆப்போசிட் டீம்ஸ் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் டெவலப் ஆகி வராரு, அவருக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது அது ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நடந்து முடிஞ்ச நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபியில் வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு ஃபேவராக ஒரு உண்மையான விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃபேவராகவே இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி போயிடுச்சு. என்ன ரீசன் கேட்டோன்னா பாகிஸ்தானோட வந்து ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கிறதுனால வந்து பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டோம். இந்தியாவில் துபாயில் நம்மளுடைய மேட்ச் அப்புறம் வச்சாங்க. துபாயில் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் ஆடினாங்க. அவங்க நேரம் முடிஞ்சோன்னா ஹோட்டல் போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆடும்போது ரொம்ப ஃபேவராக வச்சோன்னு சொல்லும்போது மிச்சல் ஸ்டார்க் இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த ஃபார்முக்கு வந்து எந்த நாட்டில் விளையாண்டுருந்தாலும் சாம்பியன்ஸ் டிராஃபியை தூக்கியிருப்பாங்க அந்த அளவுக்கு. அதையும் தாண்டி ஒரே டைமில் 2020 ஓடிஐ டெஸ்ட்டு மூணுலேயுமே ஒரே டைமில் ஜெயிக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி வந்து இந்தியாவுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவ்வளோ பிளேயரை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. 2020 வந்து ஆஸ்திரேலியாவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் 2020 விளையாடுதுன்னா அதே ஆஸ்திரேலியாவும் டெஸ்ட்டு விளையாட முடியுமான்னு கேட்டால் விளையாட முடியாது. அதே ஆஸ்திரேலியாவும் ஒன் டே ஓடிஐ விளையாட முடியுமான்னு கேட்டால் விளையாட முடியாது சேம் டைம். ஏன்னு கேட்டால் இங்கே உள்ள பிளேயர் தான் எங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆகி போய் நாங்கள் 3 டீமை வந்து விளையாட முடியும். இப்போ வந்து T20 விளையாண்டுக்கிட்டு இருக்கவன் தான் வந்து ஒன் டேக்கு விளையாட வரணும், ஒன் டேயில் விளையாண்டுருக்கவன் தான் டெஸ்ட்டுக்கு விளையாட வரணும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீம் இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நீ 2020 இலங்கைக்கு அனுப்பு, டெஸ்ட் மேட்சாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அந்த சேம் டே வந்து நீங்கள் 3 சேனலில் பார்க்கலாம். ஒரு சேனலில் வந்து டெஸ்ட்டை பார்க்கலாம், ஒரு சேனலில் ஓடிஐ பார்க்கலாம், ஒரு சேனலில் 2020 பார்க்கலாம். 3லையுமே இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணும், 3லையுமே பயங்கர டஃப் கொடுக்கும்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இந்த சூழ்நிலை தான் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லா பிளேயருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட இடத்த வந்து தியாகம் பண்ண யாருமே தயாராக இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இறங்கிட்டாருன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தியாகம் பண்ண முடியாது. அவர் எதை தியாகம் பண்ணணும்னா நான் வந்து இனிமேல் T20 ஆட போகிறதில்ல, நான் வந்து ஓடிஐ ஃபார்மெட்லேயும் ஒயிட் பால் கிரிக்கெட்லேயும் நம்ம பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை விளையாட முடியும்னு சூழ்நிலை இருக்குது. அவருக்கே இடம் இல்லாதப்போ அபிஷேக் சர்மாவுக்கு எப்படி பண்ணுறது. ஆனால் 2020 ஃபார்மெட்டில் வந்து ஆழ்வார் 2020 ஃபார்மெட்டுக்கு ஏன் யங்ஸ்டர்ஸாக வேணும்னு தோனி தான் அந்த ஃபார்முலாவே டிசைட் பண்ணார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் 50 ஓவருக்குள்ளே எனர்ஜி கொடுக்கணும். ஒன்று பாருங்களேன், 50 ஓவர்ஸ் மேட்ச்சு 250 ரன்ஸ்லேருந்து 275 ரன்ஸ் தான் நம்மளுடைய அடிக்க முடியும். ஆனால் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர்ஸில் 250 ரன்ஸ் அடிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரன் போகுது இல்லையா, சேம் தானே உங்களுக்கு. அப்போ பால் போடுறவனோட எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்கு போடுற எக்கனாமியை வந்து 4 ஓவர்ஸில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி பேட்டிங் பண்ணுறவன் பார்த்தோன்னா ஒரு 100 பால் ஆடுற ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவன் வந்து 20 பால்லேயே அந்த ஸ்கோரை எடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்கிறது, உச்சி முதல் பாதம் வரை வந்து நம்ம ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த T20 ஃபார்மெட்டுக்கே போக முடியும். மக்களுடைய எதுவுமே வந்து மக்களுக்காண்டி தான், என்டர்டெய்னிங் நல்லா நடக்குது. அது அப்படிங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிறாங்க. வார்னர் ரிட்டையர்ட் ஆகிறாரு, அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியும். என்ன ஹிட்ரு அவர் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்களால முடியல.
உடல் ஒத்துழைக்காது. எவ்வளோ தான் இருந்தாலும் சரி நம்ம மைண்டு எப்படி இருந்தால் போர் அடிச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறது, ஸ்டாக் மாதிரி இல்லை, பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் கணிச்சது இந்தியாவை இனிமேல் அடிச்சுக்க முடியாது. பாகிஸ்தானில் ஒரு சில பேரே சொல்லிட்டாங்க, வாசிம் அக்ரம் சொல்லிட்டாரு, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். வாசிம் அக்ரமே சொல்லிட்டாரு அவங்க இருக்கிற ஃபார்முக்கு வந்து. அப்புறம் சொன்னாங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே பிச்சிலே ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிக்கிறதா இருந்தால் சவுத் ஆஃப்ரிக்காவில் 2009 நடந்த வந்து வேர்ல்டு கப் வந்து அவங்க தான் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா நடத்துகிற சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா குவாலிஃபை கூட ஆகாமல் வெளியில் போனாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. பிளேயர் நீங்கள் எந்த பிளேயர் வந்து நல்லா இல்லை நீங்கள் வந்து டீமை வந்து தோக்குறதுக்கு. சில பேர் சொன்னாங்க மொக்க டீம் வச்சு ஜெயிச்சாங்கன்னா நம்மளாம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஈவன் அக்ஷர் பட்டேலில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுலுக்கு வந்து மேலே 5th டவுன் அனுப்புகிறாங்க, ராகுலை வந்து 6th டவுன் அனுப்புகிறாங்க. பட் ராகுல் பேட்டிங் ஆவரேஜ் கூட இருக்குதா, அக்ஷர் ஆவரேஜ் கூட இருக்குதா. ஆனால் ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரிக்கு. இது கௌதம் கம்பீர் வந்து பண்ண ட்ரிக்கில் ஒட்டு மொத்தத்தில் வந்து இந்த கப்பை ஜெயிச்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் ரோஹித் சர்மா இருந்தாலும் அதையும் தாண்டி மென்டராக இருந்த கௌதம் கம்பீரை வந்து நம்ம பாராட்டே ஆகணும். 70 பிளேயர் இருக்காங்க, நீங்கள் ஒருத்தரை கூட ரிஜெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் இடம் இன்னும் வச்சுக்கிட்டு நம்ம சாவடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு களத்தில் வந்து கருன்னு ஒருத்தர் இருந்தாப்புல பார்த்தா ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்ததுக்கான 20 மேட்ச் நம்ம வச்சுட்டு இருந்தோம். அந்த காலகட்டம்லாம் இப்போ மாறி போச்சு. ஒரு மேட்சா ஓகே, அடுத்த மேட்சா ஓகே, அடுத்த மேட்சா அடுத்த வாரம் வச்சுருவாங்க. ஸோ இது ரோஹித் சர்மாவுக்கே நடந்திருக்குது. ரோஹித் சர்மா வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 3 ஒன் டே வச்சுட்டு 4 வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இந்தியா இருந்துக்கிட்டு இருக்கு. எங்ககிட்ட நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. அதுக்கு தோதா வந்து இதை பூரா வளர்த்து விட்டது பார்த்தீங்கன்னா ஐபிஎல். முன்னாடி ஐபிஎல்லாம் இல்லாத காலகட்டத்தில் மொத்தமே ஒரு 15 பேர் தான் இன்டர்நேஷ்னலுக்கே நம்மளுக்கு தெரியும், மற்ற யாரையுமே தெரியாது. இந்த ஐபிஎல் வந்த பின்னாடி தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா சச்சினோட ஆடுற நிலைமையில் ஆகிப்போச்சு. ரிங்கு சிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சச்சினை யாரையுமே தெரியாத காலகட்டத்தில் வந்து இப்போ ரிங்கு சிங் வந்து சச்சினுக்கு ஈக்குவலாக ஆடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா டேலண்ட்டை வந்து ஜெய்ஸ்வால் பாருங்களேன், அவரெல்லாம் எப்படி ஒரு கேம் பிளான் வச்சுட்டு என்ன மாதிரி ஆடுறாரு. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறேங்க, அடுத்த ஜென்ரேஷன் வந்து யாருன்னு கேட்டோன்னா ஜெய்ஸ்வால் தான் இருக்கணும். அந்தளவுக்கு வந்து பயங்கரமாகிட்டு இருக்காரு. சூப்பர் பிளேயர். அவரெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஆட்டக்காரர் ஐட்டமில் 3 ஃபார்மேட்லேயும் செம்மையாக விளையாடக்கூடியவங்க வந்து ஜெய்ஸ்வால்னு நம்ம சொல்கிறோம். அந்தளவுக்கு கிரிக்கெட்டை பொறுத்தவரை நம்ம டாப்பில் இருக்கோம். அதை வந்து அசைக்கவே முடியாதுன்னு நான் சொல்ல முடியும். உண்மையில் ஐபிஎல் வந்து ஒரு சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னொன்று லாஸ்ட்டு இதில் ஒரே எனக்கு ஒரு கருத்து என்னென்னா, ஒரு 200 ரன்ஸ் அடித்து சேஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். பட் அதே 270 280 அடிக்கும் போது ரொம்ப ஓவராக 6-4 போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒருவேளை அதனால தான் இந்த ரூல் சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது வந்து ரன்னை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வைக்கலாம், ரொம்ப ஓவராக போயிடாமல் அப்படிங்கிற மாதிரி. எனவே இன்றைக்கி வந்து மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஸோ கடைசியாக ஒரு சின்ன ஒரு மேட்ரு, கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி யார் ஜெயிப்பாங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டீம்லேயும் வந்து புது கேப்டனு. ராயனை வந்து ஏற்கனவே வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிலெல்லாம் ப்ரூவ் பண்ண ஒரு கேப்டனு. ஸோ கண்டிப்பாக அவர் நல்லா ஒரு கேப்டன்சி ஈஸியாக எடுத்து பண்ணிடுவாருன்னு ஒரு ஃபீல் இருக்குது. பட்டிட்டார் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிபிக்கு வந்து அவர் இது வரைக்கும் கொஞ்சம் டொமஸ்டிக்கில் தான் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பெரிய லெவலில் வரும்போது எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண டக்குன்னு வந்து ஒரு கோலியை கேப்டன் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவர் எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி உங்கள் கருத்துண்ணா? என்னை பொறுத்தவரை 2 பேருமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் சைடில் இருக்காங்க. 2மே பயங்கர கடப்பார பெட்டிங். பட் ஆனால் வந்து இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் விளையாடிட்டு வந்திருக்கிறதுல அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்சிபியில் தான் இருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பவுலிங் சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மயங்க் அகர்வால், வருண் சக்கரவர்த்தி, மிஸ்ட்ரி ஸ்பின்னர், அடுத்து சுனில் நாராயண், இவங்களாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேகேஆர் தான் எனக்கு என்னமோ பேலன்ஸ்டாக பார்க்கும்போது ஒரு படி மேலே போய் கேகேஆர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கேகேஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. எனக்கும் ஒரு கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமே தோணுது. ஏன்னா நம்பர் 1 கேப்டன்சி 2மே நியூவாக இருக்காங்க. ஸோ 2 டீமுக்கே வந்து ஒரு கேப்டன்சி அட்வான்டேஜ் இல்லை. இன்னொன்று மேட்ச் ஈடன் கார்டன்ஸ் நடக்குது. ஹோம் கிரவுண்டு வந்து கண்டிப்பாக கேகேஆருக்கு பெட்டராக தெரியும். ஏன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாமே ஆடிருப்பாங்க. இன்னொன்று கேகேஆருக்கு வந்து லோவர் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரிங்கு சிங், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல், இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ்ஸு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருந்தாலுமே ஆப்போனண்ட்டுக்கு அதுக்கு என்றைக்குமே வந்து ஒரு தலைவலி தான். 1க்கு 2 பேர் இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, சுனில் நாராயண். ஸோ இங்கே 2 பேருமே ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்கும்போது ப்ளஸ் இந்த புது ரூல் கொண்டு வந்துருக்காங்க. ஈவன் செகண்ட் பேட்டிங் ஆகிட்டு டியூ வந்தால் கூடமே பாலில் வந்து 11th ஓவரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஒரு 11th to 13th 14th ஓவர் அந்த டியூ இல்லாமல் இவங்களால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த இது வந்து
கொஞ்சம் ஒரு கேகேஆருக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. பட்டு மேட்ச் நடக்கும்போது யார் வேணாலும் ஜெயிக்கலாம். ஒருத்தவங்க 2 டீம்லேயும் வந்து பயங்கரமான பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு டீமில் வந்து வேறு லெவலில் கிளிக் ஆகிட்டாருன்னா எந்த டீமாலையுமே மேட்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லா டீம்லேயும் இருக்காங்க. ஸோ 2 டீமில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். கேகேஆருக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. எப்படி நடக்குதுன்னு இன்றைக்கி பார்ப்போம். சரி, இந்த மாதிரி ஒரு மூவி ரிவ்யூஸு, மூவி வியூஸ், அதே மாதிரி கிரிக்கெட் வியூஸுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.